ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, கவலைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சீக்கிரமாக சால்வ் ஆகி உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும். இறைவனையும் யூனிவர்ஸையும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்றைக்கி வந்து மே 26, ஓகே, செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், குடும்ப வாழ்க்கை அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன? 4 of Wands, சூப்பர். ஃபஸ்ட்டு கார்டே நல்ல ஒரு பாசிட்டிவ் கார்டு வந்திருக்கு. செகண்ட் ஒன் 5 of Swords. Knight of Cups, High Priestess, 10 of Pentacles. Bottom of the deck 3 of Swords வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன? ஓகே, இந்த ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு மிக்சட் எனர்ஜியாக தெரியுது. ஓகே, ஒரு பக்கம் வந்து நல்ல ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் குட் நியூஸ்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு மனக்கசப்பு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எமோஷ்னல் பெயின்லாம் கூட தெரியுது. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எமோஷ்னலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்கங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலமா நமக்கு ஓவரால் தெரியுது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவாக பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்க்கலாம். 4 of Wands இருக்குது. ஃபஸ்ட் கார்ட் 4 of Wands தான் இன்றைக்கி எல்லா கார்ட்ஸையுமே அதர் 4 கார்ட்ஸை வந்து லீட் பண்ணுறாங்க. 4 of Wands அண்ட் 10 of Pentacles வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வேலை அண்ட் கரியர் விஷயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது உங்களுக்கு. ஓகே, நீங்கள் செஞ்ச ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு அப்ரிசியேஷன் இன்றைக்கி கிடைக்கலாம். ஓகே, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கலாம், டீம் சப்போர்ட் கிடைக்கலாம், உங்களோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஓகேங்களா, ஒரு ஸ்டேபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில பேருக்கு வந்து ஜாப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சேல்ரி ரிலேட்டடாக வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு லாங் டேர்ம் க்ரோத் இண்டிகேஷன் கூட இன்றைக்கி இருக்குது. சரிங்களா, பட் 5 of Swords வந்திருக்கு. இந்த கார்டு வந்து கொஞ்சம் நம்மளை அலர்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஆர் ஈகோ கிளாஷஸ் இல்லை அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, யாராவது உங்களை ப்ரொவோக் பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் வந்து எல்லா பேட்டில்லையும் வின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, அதுதான் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமா ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கைடன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 5 of Swords வந்திருக்குங்கிறதுனால காமாக இருங்க. ஓகே, உங்களோட பிளான்ஸை வந்து எல்லார்கிட்டையுமே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, உங்களோட பிளான்ஸை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் சீக்ரெட்டிவாகவே இருங்க அண்ட் சைலண்ட்டாக எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும். சைலண்ட்டாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பவராக இருக்கும். ஓகேவா, வார்னிங்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 of Swords தான். ஓகே, கொலீக்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்து உங்களை பார்த்து ஜெலஸியாக ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஹிடன் காம்படிஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ யாரையாவது நம்புகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. மற்றவங்கள நம்பி எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம். ஓகே, மற்றவங்கள நம்பி எந்த ஒரு ஆர்குமெண்ட்லேயும் இறங்க வேண்டாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஜாப் அண்ட் கரியர் வைஸ் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குற மெசேஜ். அண்ட் அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், நைட் ஆஃப் கப்ஸ் இருக்குது, ஹை பிரிஸ்டர்ஸ், 3 of Swords. ஓகே, இது வந்து லவ் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஒருத்தர் வந்து உங்களையே நினச்சிட்ருக்காங்க. ஓகே, உங்கள் பர்சன் உங்களையே நினச்சிட்ருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சனோ, இல்லை யாரோ ஒருத்தர், இல்லை எக்ஸாக இருக்கலாம், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களை வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அவங்கக்கிட்ட இருந்து மெசேஜ் வரலாம், இல்லை அவங்க அப்பாலஜி கேட்கலாம், உங்ககிட்ட ஏதோ ஒரு எமோஷ்னல் அப்ரோச் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அவங்களோட ஃபீலிங்ஸ் உண்மையாக இருந்தாலுமே
அவங்க வந்து முழுசாக உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்ன மாதிரி தெரியல. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. உங்கள் மேலே லவ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், எல்லாமே ஓகே. பட் உண்மையாக அவங்க உங்ககிட்ட இல்லை. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உண்மையாக இல்லை இந்த சென்ஸ், உண்மைகள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லலை. ஓகேவா, மறைச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே உண்மையாக இல்லைங்கிற அர்த்தம் தானே. உண்மைகளையும் மறைச்சிட்டு ஃபேக்காக இருக்கிறது தானே. ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹை பிரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியது உங்கள் இன்ட்யூஷன். ஓகேவா, ஸோ உங்கள் இன்ட்யூஷனை இன்றைக்கி நீங்கள் நம்புங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஹிடன் ட்ரூத் வந்து ஸ்லோலி வெளிவரலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு ஹிடன் ட்ரூத் ஸ்லோலி வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த விஷயம் வந்து தப்பு இல்லை, அது ராங் இல்லை, அது பொய் இல்லை. ஓகே, நீங்கள் ஃபீல் பண்ணுறது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 3 ஆஃப் ஷோர்ட்ஸும் வந்திருக்கு பாட்டம் எனர்ஜியாக. ஸோ இந்த கார்டு இண்டிகேட் பண்ணுறது என்னென்னா, ஒரு பாஸ்ட் ஹார்ட் பிரேக், இல்லை தேர்ட் பார்ட்டி பெயின், இல்லை ஏதோ ஒரு செப்ரேஷன் எனர்ஜி. ஓகேவா, இல்லை ஏதாவது ஒரு எமோஷ்னல் டிசப்பாயின்மெண்ட் வந்து இன்னுமே உங்களுக்குள்ள ஒரு பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இன்னும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை. ஸோ இன்றைக்கி அந்த பெயின் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, பாஸ்ட் ஹர்ட்டாக இருக்கலாம், பாஸ்ட் ஹார்ட் பிரேக். ஓகேங்களா, பாஸ்ட் கனெக்ஷனால் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு, மன வருத்தம். ஓகே, இல்லை உங்கள் பர்சனை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், ஒரு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு வலியை கொடுக்கும். ஓகே, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா, விட்டுருங்க. அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத நீங்கள் நம்புங்க. ஓகேவா, உங்கள் மனசு சொல்கிறத இக்னோர் பண்ணாதீங்க. சில உண்மைகள் வந்து அமைதியாக இருக்கும்போது தான் தெரியும். ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க, அமைதியாக இருங்க. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எமோஷ்னலாக எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க வேண்டாம். ஓகேவா, நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்காக எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் மோர், ரியாக்ட் லெஸ். ஓகே, அதுதான். ஓகேங்களா, அண்ட் உங்களோட செல்ஃப் ஒர்த்துக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா, அதே மாதிரி வார்னிங்னு எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் வந்து சில பேர் பேசுகிற ஸ்வீட் வேர்ட்ஸ் மட்டும் நம்பி ஃபுல்லாக அட்டாச் ஆகாதீங்க. ஓகேவா, ஹிடன் எமோஷன்ஸ் வந்து இன்னுமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கவனிங்க. எந்த ஒரு எமோஷ்னல் டெசிஷனும் எடுக்க வேண்டாம். ஓகே, இதுதான் வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜாக இருக்குது. அடுத்து ஃபேமிலி லைஃப், 4 ஆஃப் வான்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரெண்டுமே வந்து ஃபேமிலி எனர்ஜியை மீன் பண்ணுறது. ஸோ ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது. ஃபேமிலி பாண்டிங், இல்லை வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு செலிப்ரேஷன் எனர்ஜி, இல்லை ரிலேட்டிவ்ஸ் கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இன்றைக்கி இருக்கலாம். ஓகேங்களா, சில ஃபேமிலி டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி. ஓகேவா, ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே ஒரு இம்பார்ட்டண்ட் டிஸ்கஷன் நடக்கும். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க அட்வைஸ் எல்லாம் கேளுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் 5 ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 ஆஃப் ஷோர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸால் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், இல்லை அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் வரலாம். ஓகேவா, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய பிரச்சனையாக மாறலாம். ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். ஈகோ கிளாஷஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஈகோவை யார்கிட்டையுமே காட்டாதீங்க. ஓகேங்களா, அண்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து ரொம்ப பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. ஹார்ஷ் வேர்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரு ஒரு பாசிட்டிவான அட்மாஸ்பியரை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். சரிங்களா, இதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குங்கிறத இந்த கார்டு நமக்கு இண்டிகேட் பண்ணுது இன்றைக்கி. ஓகேங்களா, மணி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்கம் வந்து ஸ்லோலி ஸ்டேபிள் ஆகும். ஓகே, அந்த எனர்ஜி நல்லாவே இருக்குது. ஒரு சேவிங்ஸ் ஆர் ஃபேமிலி சப்போர்ட், இல்லை வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிருங்க. ஓகே, இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகேவா, அவசரப்பட்டு எந்த செலவும் பண்ணாதீங்க. எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸால் அன்னெசரி ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டாம். ஓகேவா, மணி வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்னெசரி ஸ்பெண்டிங், ஷாப்பிங் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஃபேமிலி வெல்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி வெல்த் ரிலேட்டடான மேட்டர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, பாசிட்டிவாக மூவ் ஆகும். ஓகே, அண்டு ஃப்யூச்சர் பிளானிங்க்கு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஃப்யூச்சர் பிளானிங் பற்றி இன்றைக்கி ஏதாவது ஃப்யூச்சருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றிலாம் பேசுகிறதுக்கோ இல்லை தொடங்கிறதுக்கோ ஒரு நல்ல நாள் இன்றைக்கி.
சேவிங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கு ஒரு நல்ல நாள். அதை பற்றின டிஸ்கஷன்ஸ்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். ஓகே, பட் வார்னிங்னு எடுத்துக்கிட்டோன்னா, யாரையுமே பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி மணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? அதே மாதிரி கடன் கொடுக்காதீங்க, ஓகே? எந்த பிஸ்னஸ்லேயும் ஒருத்தங்களை கண்மூடித்தனமாக நம்பி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, என் கடனும் கொடுக்காதீங்க, ஓகே? ஓவரால் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் பெயினை கடந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு மூவ் ஆகுறீங்க, ஓகே? ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு மூவ் ஆகிட்ருக்கீங்க, ஸ்டேபிளான ஒரு லைஃப்க்கு மூவ் ஆகிட்ருக்கீங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க, உங்ககிட்ட ரொம்ப கைண்டாக பேசுகிறாங்க, ஸ்வீட்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லோரும் ஜென்யூனாக இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. எல்லோரும் ஜென்யூன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரொடெக்ஷன், ஓகே? ஸோ உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இன்றைக்கி எமோஷ்னல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ஓகேவா? மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம் கொடுக்குற ஒரு நாளாக இருக்கும், ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாளாக இருக்கும், ஓகே? இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. இன்றைக்கின்னு இல்லை, இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க, உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க. என்றைக்குமே உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கண்டிப்பாக கேளுங்க. அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரீடிங் ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறது தான் உங்கள் இன்ட்யூஷன் சொல்லிச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஓகேவா? இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் அ லாட், டேக் கேர்.